காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் நீ உட்காரும் போல நீ பத்திரிகாரன் சொல்லாத. இப்போ நீங்க பத்திரிகாரா உட்காரும் போல நீங்க பத்திரிகார நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் நீ உட்காரும் போல நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே. பத்திரிகார பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரன் யாரு? மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்டுறேன். வேண்டிக்கிட்டே எப்பவும் சொல்ல மாட்டான். எல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பா மதிக்கணும். பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலே இந்தியானா பிறகு தான் பெரிய விஷயம். தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம். இன்றைக்கி சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகமெங்கும் சுற்றினாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும்போது வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். கிழவன் எப்போ சாகுவான், தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்கள் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்குது. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார். அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார். அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும். அப்போ தான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகாக இருந்தால் தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்ப்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனத்தில் என்னணும் பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்ன இருக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்காந்துருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட வாடான்னு கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனால் இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்போ சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடின சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது.
இப்போ நீங்கள் பத்திரிக்காரா உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ். நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன் பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதைப்படி பேசாங்க. நீ யாரு முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கட்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.